பாமக என்பது அன்புமணி, வன்னியர் சங்கம் என்பது காடு வெட்டி குரு. குரு பேசி முடிஞ்சு நிலைச்சு போயிடுவான். ஆமா, அன்புமணி பேச வரை உட்கார்ந்துருக்க மாட்டான். அப்பதான் அந்த குடும்பம் அதை பார்க்குது. ஓ, வன்னிய இளைஞர்களுக்கான ஆதர்ஷ புருஷன் யாரு? குரு. காடு வெட்டி குரு. அப்போ காடு வெட்டி குருவுக்கு பின்னாடி இந்த கூட்டம் போயிடும். அன்புமணி இந்த கூட்டத்தை தக்க வைக்க முடியாது. வைகோ பின்னாடி இந்த கூட்டம் பூரா போயிடும். வைகோ நாடாளுமன்றத்தில் டைகர் மிஸ்டர் ராஜீவ் காந்தி, நான் ஈழ பிரச்சனை கேட்குற பதில் சொல்லி அப்புறம் நீங்கள் போங்கன்னார். ஐயா ஸ்டாலின் கேட்பாரா? யாரையும் கேட்க முடியாது. ஜெயலலிதா இருக்கும்போது கடைசி பெஞ்சில் உட்காந்து கடைசி பெஞ்சில் போயிடுவார். நானே பார்த்துருக்கேன். ஜெயலலிதா தான் சொல்லும், கண்ணு கட்டிய தூரம் பூரா எதிரிகளையே காணோம். அந்த அம்மா சொல்லும். அதே போல் அல்ல. அப்போ இந்த அரசியலை யார் செஞ்சா? டாக்டர் ராமதாஸ் செஞ்சார். யாருக்காக? குருவை. அன்புமணியா குருவா? இந்த நிலைமை வருகிற பொழுது அன்புமணிக்கான அந்த நாற்காலியை உறுதி செஞ்சார். அதுதான் குருவுடைய மரணம். குரு இருந்திருந்தால் கண்டிப்பாக குருவுக்கு பின்னாடி இந்த இளைஞர் கூட்டம் பூரா அப்படியே போயிடும்.